அன்பானவர்களே, இன்றைய சிந்தனை தெய்வீக இளைப்பாறுதல் பற்றியது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் மிகுந்த களைப்பிலும் மன அழுத்தத்திலும் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உன்னதமான அழைப்பை விடுக்கிறார். அவர் கூறுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு நம்மை ஒரு ஆழமான ஆவிக்குரிய இளைப்பாறுதலுக்கு அழைக்கிறார். இது வெறும் உடல் ரீதியான ஓய்வல்ல, மாறாக நம்முடைய குணாதிசயங்கள் மாற்றப்படுவதன் மூலம் கிடைக்கும் அமைதி. பெருமையினாலும் நம்முடைய சுயமுயற்சிகளினாலும் ஏற்படும் பாரமான சுமைகளிலிருந்து அவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நாம் பற்றிக் கொள்ளும்போது போராட்டங்களுக்கு மத்தியிலும் நம் ஆத்துமா ஒரு தெய்வீக அமைதியை கண்டடையும். மெய்யான இளைப்பாறுதல் என்பது வேலைகளில்லாத இடத்திலில்லை, மாறாக இயேசுவின் தாழ்மையான பிரசன்னத்தில் மட்டுமே உள்ளது. இப்பொழுது நம்முடைய ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, நீரே தரக்கூடிய அந்த ஆழமான இளைப்பாறுதலை தேடி இன்று உம்மிடம் வருகிறேன். உம்முடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் எனக்கு கற்றுத்தாரும். பெருமை மற்றும் சுய கவலைகளின் பாரத்திலிருந்து என்னை விடுவித்து உம்முடைய நுகத்தை என் மேல் ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இதன் மூலம் என் ஆத்துமா உண்மையான மற்றும் நிலையான அமைதியை கண்டடையட்டும். ஆமேன்.